ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய பெரம்பலூருக்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் 3 வாலிபர்கள் கட்டிட தொழில் செய்வதற்காக ஒரு புதிய இடத்திற்கு போய் அங்கு நடந்த திகில் மற்றும் அமானுஷ நிகழ்வு தாங்க இன்றைய காணொலி. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போலாம். இந்த அமானுஷ சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய பெரம்பலூர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அழகிய கிராமத்தில் 2022ஆம் காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது கண்ணன் அப்படிங்கிற நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த சம்பவம் 2022ஆம் காலகட்டத்தினுடைய கடைசி மாதம்ங்க. அந்த டைமில் இந்த கண்ணன், ராஜு, விஜய் இந்த 3 பேருக்கும் நடந்த திகில் நிகழ்வுங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த 3 பேருடைய சொந்த ஊர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரம்பலூர் தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ணன், ராஜு, விஜய் 3 பேருமே 12ஆம் வகுப்பு வரைக்கும் தாங்க படிச்சிருக்காங்க. அதற்கு மேலே கல்லூரிக்கெல்லாம் போகலிங்க. சிறு வயதிலிருந்தே ஓரளவுக்கு நண்பர்கள் அப்படி சொல்லலாங்க. இந்த டைமில் 12ஆம் வகுப்பு முடித்த உடனே இந்த கண்ணன் அப்படிங்கிறவர் வேலை கிடைக்காம ஏதாவது வேலை தேடலாம்னு சொல்லிட்டு தீவிரமாக முயற்சி செஞ்சாருங்க. அப்போது இவர் நினைச்ச மாதிரி எங்கேயுமே வேலை கிடைக்காத காரணத்தினால வேற வழி இல்லாமல் கட்டிட வேலை கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு போறாருங்க. தன்னுடைய நெருங்கிய நண்பர்களுடைய உற்சாக உறவினர்கள் நிறைய பேர் கட்டிட தொழில் தாங்க இருக்காங்க. அவங்க மூலியமாக சித்தால் வேலைக்கு போய் அதற்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொத்தனார் வேலையும் கற்றுக்கிட்டாருங்க. முழுமையாக கொத்தனாரானதற்கு பிறகு ஏதாவது கட்டிடம் தனியாக எடுத்து வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த கண்ணன் முடிவெடுத்தாருங்க. அவர் நினைச்ச மாதிரியே சிறந்த அளவுக்கு தொழிலை கற்றுக்கிட்ட காரணத்தினால தனியாகவே பில்டிங் எடுத்து செய்கிற அளவுக்கு வந்துட்டாருங்க. சொல்ல போகணும் அப்படின்னா எல்லா வேலையும் தெரிஞ்சவங்களை மேஸ்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேஸ்திரி அப்படிங்கிற இந்த நபர்களை தான் என்ஜினியர்ஸ் மற்றும் கான்ட்ராக்டர்காரங்கெல்லாம் கையில் எடுத்துக்குவாங்க. அவங்க கீழே கொத்தனார் அப்புறம் சித்தால் எல்லாத்தையும் வந்து வேலை வாங்குவாங்க. வாரத்தினுடைய கடைசி நாள் ஆச்சு அப்படின்னா அந்த மேஸ்திரி அப்படிங்கிற அந்த நபர்கிட்ட மொத்த பணத்தையும் கொடுத்துருவாங்க. சித்தால் பணம், ஒரு கொத்தனார் பணம் எல்லாத்தையுமே. அதற்கடுத்து அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நபர்களுக்கு எல்லாமே கூலியை ஃபிக்ஸ் பண்ணுவாருங்க. அதன் மூலியமாகவும் மேஸ்திரிக்கு ஓரளவுக்கு வருமானம் வருங்க. இதில் கொடிகட்டி பறந்தாருங்க அந்த டைமில் இந்த கண்ணன் அப்படிங்கிறவர். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் 2020ஆம் காலகட்டத்திலிருந்து 21, 22 வரைக்குமே அந்த பெருந்தொற்று அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் பெரிய அளவு பாதிச்சுட்டு இருந்துச்சுங்க. இவங்களுடைய தொழிலும் ஓரளவுக்கு முடங்க ஆரம்பிச்சுங்க. 2022ஆம் காலகட்டம் தான் ஓரளவுக்கு மூச்சு விட்டு வேலையே தொடங்க ஆரம்பிச்சாங்க இந்த கட்டிட வேலைகள் எல்லாமே. அந்த டைமில் இந்த கண்ணன் அப்படிங்கிறவர் லோக்கலில் எங்கேயாவது பில்டிங் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடினாருங்க. சில மாதங்கள் ஆகியும் கூட வேலையே கிடைக்காத காரணத்தினால வருமானம் ரொம்ப கண்ணனுக்கு குறைஞ்சு போச்சுங்க. அதே நேரத்தில் நெருங்கிய நண்பர்களாக இருக்கக்கூடிய விஜய் மற்றும் ராஜு இவங்களுக்கும் வந்து வேலையே இல்லைங்க. இப்படி இருக்கும்போது தான் கண்ணனுக்கு ஒரு நெருங்கிய என்ஜினியர் மூலியமாக ஒரு வேலை ஒன்று கிடைக்குதுங்க. அது என்ன அப்படி சொல்லி பார்த்தா, அவர் இருக்கக்கூடிய அந்த பெரம்பலூர்லேருந்து 20-25 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு காட்டுப்பகுதி மாதிரிங்க அந்த ஏரியா. அந்த ஏரியாவில் ஒரு ரியல் எஸ்டேட் நிர்வாகம் ஒன்று கிட்டத்தட்ட 100 வீடுகள் அமைச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 100 வீடுகள் அமைக்கக்கூடிய இடத்துல கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அங்கே ரெடி டு மூலம் வந்துட்டாங்க, குடும்பங்கள் தங்கியிருக்காங்க. மீதம் இருக்கக்கூடிய 70 வீடுகளில் கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை ஆரம்பித்து அந்த நிர்வாகம் செஞ்சுட்டு இருக்குங்க. அந்த வேலைகளுக்கெல்லாம் ஆள் பற்றாக்குறை இருந்த காரணத்தினால அந்த என்ஜினியர் மூலியமாக யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தகவல் சொல்லியிருக்காங்க. உடனே இந்த கண்ணனுக்கு தெரிஞ்ச என்ஜினியரும் அங்கே போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே வருமானத்திற்காக சரி நாங்கள் போகிறோம், அங்கேயே தங்கல் வேலை செஞ்சு வாரத்திற்கு ஒரு முறையோ 2 முறையோ சொந்த ஊருக்கு வந்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாங்க. அதற்கு நெருங்கிய நண்பர்களாக இருக்கக்கூடிய விஜய், ராஜு அவங்களும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. என்ஜினியரும் அந்த ரியல் எஸ்டேட் நிர்வாகத்திட்ட பேசி ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி 3 பேரும் அங்கே கிளம்பி போகிறாங்க. அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துக்கு போன உடனே இவங்க 3 பேருக்கும் இருக்கக்கூடிய முதல் கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, பெரம்பலூர் எவ்வளவு பெரிய சிட்டிமா இருக்கு, ஆனா இப்போது இருக்கக்கூடிய அந்த 100 வீடுகள் கட்டக்கூடிய இடம்
நடு காட்டுப்பகுதி மாதிரி இருக்குதுங்க. இருந்தாலும் கூட அங்கே 30க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் ஆல்ரெடி புது வீடுகளுக்கு வந்து தங்கி இருக்காங்க. ஸோ எப்படி இருந்தாலும் இங்கே தங்கி வேலை செஞ்சு அப்படின்னா நம்மளுக்கு வருமானம் வரும் அப்படின்னு முடிவெடுத்து அங்கேயே தங்க ஆரம்பிச்சாங்க. அப்போது அந்த ரியல் எஸ்டேட் நிர்வாகம் இந்த 3 பேருக்கும் தங்குவதற்காக ஒரு வீடு ஒதுக்கலாம் சொல்லிட்டு தேடுறாங்க. அந்த டைமில் அந்த 100 வீடுகளில் 70 வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிட்டு இருந்திருக்காங்க. 30 குடும்பங்கள் ஆல்ரெடி அங்கே வந்து தங்கியிருக்காங்க. அந்த டைமில் மாடல் வீடு அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே ரியல் எஸ்டேட்காரங்க பார்வையாளர்களுக்கு காமிப்பதற்காக கட்டி வச்சிருப்பாங்க. அது முழுமையாக எல்லா வேலையும் முடிச்சு தாங்க வச்சிருப்பாங்க. லைட்ஸ் எல்லாமே போட்டு வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் நீங்கள் போய் தங்கிக்கங்க, வேற யாராவது வந்து இந்த வீடு வேணும்னு சொல்ற வரைக்கும் நீங்கள் தங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த நிர்வாகம் கொடுக்குதுங்க இவங்க 3 பேர்த்துக்கிட்ட. அதற்கடுத்து இந்த 3 பேரும் அந்த மாடல் வீடு மாதிரி இருக்கக்கூடிய வீட்டிலேயே தங்கி சமைச்சு வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க. இவங்களுடைய வேலை இரவு பகல் அப்படின்னு சொல்லிட்டு எப்போது வேண்டுமானாலும் இருந்துகிட்டே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு வேலை செய்கிறோமோ அதே அளவுக்கு ஊதியமும் அந்த நிர்வாகம் கொடுத்துட்டே இருக்குங்க. சந்தோஷமாக தாங்க இவங்க வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. இவங்க ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ண மாதிரி வாரத்திற்கு 2 முறையோ 3 முறையோங்க யாராவது ஒருத்தர் போயிட்டு வருவாங்க. 3 பேரும் ஒரே டைமில் போனால் நிர்வாகம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி மாதத்தினுடைய முதல் வாரம் விஜய் போனார் அப்படின்னா அடுத்த வாரம் கண்ணன் போவாருங்க. அதற்கு அடுத்த வாரம் ராஜு போவார். இவங்களுக்கு வார விடுமுறை இருக்கும்ல, ஏன் 3 பேரும் போலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமையும் கூட அந்த ரியல் எஸ்டேட்டில் வீடுகள் பார்க்க ஆட்கள் வருவாங்க. அதையும் இவங்களுடைய பொறுப்பில் கொடுத்த காரணத்தினால தான் 3 பேரில் யாரோ ஒருத்தர் தாங்க ஊருக்கு போயிட்டு வர முடியும். அதை அக்செப்ட் பண்ணிட்டு இந்த 3 பேருடைய வாழ்க்கை வருமானத்தோடு நல்ல சந்தோஷமாக தாங்க போயிட்டு இருந்துச்சு. இந்த டைமில் தான் இவங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடும் வகையில் ஒரு நிகழ்வு நடந்துச்சுங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, எப்போதும் போல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமைங்க இந்த 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கே போகலிங்க, நம்ம இருக்கலாம், 1 மாதம் 2 மாதம் கழிச்சு போகலாம், இப்போ தானே போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த நேரத்தில் அந்த ஏரியாவுக்கு ஒரு குடும்பம் வந்து வீடு பார்க்க வர்றாங்க. அவங்க வந்த உடனே இடத்தை காமிக்கிறாங்க இந்த 3 பேரும் சேர்ந்து. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, எங்களுக்கு அர்ஜென்ட்டு ரெடி டு மூவ், அதாவது ஏற்கனவே எல்லாம் ரெடியாக இருக்கக்கூடிய ஒரு வீடு தான் வேணும், இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் இப்போயே கிரயம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டு தலைவர் சொல்கிறாருங்க. உடனே அவங்க 3 பேரும் வர வழி இல்லாமல் இப்போ தங்கி இருக்கக்கூடிய அந்த மாடல் வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்வையாளர்களுக்கு காமிக்கிறாங்க. அந்த குடும்பம் சுற்றி முற்றியும் வீட்டை பார்த்த உடனே பிடிச்சி போச்சுங்க. நீங்கள் ஏற்கனவே இங்கே சமையெல்லாம் செஞ்சு புழங்கிட்டு இருந்திருக்கீங்க, வீட்டை மட்டும் ஒரு பெயிண்ட் அடிச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்களே கிரயம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க. அதற்கடுத்து கண்ணனும் அந்த மேனேஜ்மெண்ட் நிர்வாகத்தை கூப்பிட்டு சொன்ன உடனே அவங்களும் அக்செப்ட் பண்ணி அந்த வீட்டை கிரயம் பண்ணி முடிச்சிட்டாங்க. கிரயம் பண்ணி முடிச்ச அடுத்த செகண்டே இந்த 3 பேரும் அந்த வீட்டில் தங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டினுடைய உரிமையாளர் சொல்லிட்டாங்க. அதில் ஒரு தப்பும் கிடையாதுங்க. சில பேர் முதல் முறை ஒரு வீடு வாங்கினாங்க அப்படின்னா வேற ஒருத்தவங்க குடியிருக்கிறத அலோவ் பண்ண மாட்டாங்க இல்லையா, அதை நினைச்சு தான் அந்த குடும்பத்தார் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதற்கடுத்து அந்த மேனேஜ்மெண்ட் நிர்வாகம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் ஒரு முக்கியமான டிசிஷன் மறுபடியும் எடுக்குதுங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்க தங்கியிருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரீட்ல இருந்து அடுத்த ஸ்ட்ரீட்டுங்க கிட்டத்தட்ட 100 வீடுகளில் 30 வீடுகள் ஆல்ரெடி குடும்பத்தில் இருக்காங்க இல்லையா, 2வது ஸ்ட்ரீட்டில் ஒரு வீடு இருந்திருக்குங்க. அந்த வீடு எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தா முக்கால்வாசி கட்டிட வேலையெல்லாம் முடிச்சு அப்படியே இருக்குங்க. இன்னும் மின் இணைப்பு எதுவுமே கொடுக்கல. இருந்தாலும் கூட அந்த வீடு மட்டும்தான் ஓரளவுக்கு 75% ஃபினிஷ் ஆயிருக்குங்க. மற்றது எல்லாமே 30% 40% மட்டும்தான் முழுமை அடைஞ்சிருக்குங்க. வேற வழியே கிடையாது, இந்த வீட்டை தான் அவங்களுக்கு ஒதுக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிர்வாகம் இவங்க 3 பேருக்கும் அந்த வீட்டை காமிக்கிறாங்க. இவங்களும் சரி நம்ம சொகுசெல்லாம் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டிலேயே தங்கிக்கிறோம், லைன் மட்டும் இழுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிர்வாகத்துக்கிட்ட கேட்குறாங்க. உடனே அந்த ரியல் எஸ்டேட் குரூப்பும் தற்காலிகமாக அந்த வீட்டினுடைய ஹால் அப்புறம் கிச்சன் இந்த 2 இடத்துக்கு மட்டும் குண்டு பல்ப் மாதிரி போட்டு விட்டாங்க. ஃபேன் வேணா டேபிள் ஃபேன் கொடுக்குறேன், அதை வச்சு யூஸ் பண்ணிக்கங்க தூங்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்து விட்டாங்க. இவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த 75% கட்டிட வேலையை முடிச்சிருக்கூடிய அந்த வீட்டுக்கு போகிறாங்க குடியேறி. அதற்கடுத்து அங்கே போயும் வேலையை சரியாக செஞ்சுட்டு தாங்க இருந்திருக்காங்க. இவங்களுக்கு கூடிய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, பாத்ரூம் போவது இன்னும் ஃபினிஷ் பண்ணலீங்க அந்த வீட்டில். அதற்கு பதிலாக சுற்றியுமே காட்டு பகுதி தானே, அந்த காடுகளில் போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் குளிப்பதற்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கட்டிட வேலைகள் கிட்டத்தட்ட 70 வீடுகளுக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. தண்ணீர் தொட்டி பெருசு பெருசாக சிமெண்ட் தொட்டி அமைச்சிருக்காங்க. அதில் தான் போய் ஸ்விம்மிங் பூல் மாதிரி குளிச்சுட்டு வருவது வழக்கங்க. அந்த காரணத்தினால இவங்களுக்கு அதெல்லாம் பெருசாக தெரியலிங்க. அதுக்கடுத்து அந்த வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 வார காலகட்டம் 10 நாள் வரைக்கும் எந்த வித பிரச்சனையும் இல்லைங்க. முன்னாடி எந்த வீட்டில் இருந்தாங்களோ அதே மாதிரி பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்தாங்க. ஆனால் அதற்கு பிறகுதான் இப்போது இவங்க குடியேறிக்கூடிய அந்த வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக அமானுஷ்ய புயல் வீச ஆரம்பிச்சுங்க. எல்லா வீடியோக்களையும் சொல்கிற மாதிரி இவங்களுக்கும் வந்து ஆன்மாக்களின் ஆட்டம் தொடங்க ஆரம்பிச்சுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த வீட்டுக்கு போய் 10 நாள் எந்த வித பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, அப்போதெல்லாம் இவங்க எப்பயுமே சைவம் அப்புறம் அந்த பருப்பு காய்கறி இதுதான் சமைப்பாங்க அந்த கிச்சனில். அதுக்கடுத்து ஹாலில் வந்து டேபிள் ஃபேனை போட்டு படுத்துக்குவாங்க. மீதம் இருக்கக்கூடிய 2 பெட்ரூம் இருக்குங்க, ஆனால் கரண்ட் வசதி கிடையாது. இரவு நேரம் ஆச்சு அப்படின்னா அந்த 2 பெட்ரூம்களும் கும்மிருட்டாக தாங்க இருக்கும். அதே நேரத்தில் இவங்களுக்கு தேவைப்படவும் இல்லைங்க, 3 பேர் தான் கிச்சனில் சாப்பிடுவாங்க, ஹாலில் வந்து அந்த குண்டு பல்ப் வெளிச்சத்தில் படுத்து தூங்கிட்டு வேலைக்கு போயிடுவாங்க. வேணும் அப்படின்னா ஃபேன் போட்டுக்குவாங்க, டேபிள் ஃபேன் இருக்கக்கூடிய காரணத்தினால. இந்த டைமில் தான் கரெக்டாக ஒரு வார காலகட்டம் கழிச்சு 3 பேரும் சேர்ந்து ஒரு நாள் சனிக்கிழமை நைட்டுங்க கட்டிட வேலை முடிஞ்ச உடனே இந்த விஜய் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரக்கடிப்பது இவங்களுடைய 3 பேர்த்துக்கும் சகஜம் தாங்க. அதனால விஜய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மார்க்கு போயிட்டு நைட்டு 3 பேர்த்துக்கும் அளிக்க வேண்டிய சரக்கு, ஹாட்டு அப்புறம் பீர் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டாருங்க. இந்த கண்ணன் மற்றும் ராஜு அருகாமையில் இருக்கக்கூடிய சிக்கன் ஸ்டாலுக்கு போயிட்டு 1 கிலோ 1.5 கிலோ அளவுக்கு சிக்கனை கொண்டு வந்து சமைக்க ஆரம்பிக்கிறாங்க.
கண்ணன் மற்றும் ராஜு அந்த வீட்டில் சிக்கன் எடுத்து சமைச்சு முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்திலேயே விஜய் வந்துட்டாருங்க. சரக்கு அப்புறம் அந்த சிக்கன் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வச்சுட்டு 3 பேர் போய் குளிச்சுட்டு வரலாம். ஏன்னா சனிக்கிழமை முழுவதும் வந்து வேலை செஞ்சிருக்காங்க. சிமெண்ட் எல்லாம் அப்படி அப்படியே இருந்திருக்கு. தண்ணீர் தொட்டி அங்கிருந்து 2 தெரு தள்ளி இருக்குங்க. அங்கே போய் குளிச்சுட்டு வந்துட்டு அப்படின்னா சிக்கன் எல்லாம் சாப்பிட்டு ஃப்ரீயாக வந்து நைட்டு ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாங்க. குளிக்க போகிறாங்க. அப்படி போகும்போது சிக்கனை வறுத்த அந்த கிச்சன் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு ஸ்லாப் மாதிரி இருந்திருக்குங்க. அந்த சிக்கன் இருக்கக்கூடிய பாத்திரத்தை மூடி வச்சுட்டு அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே குளிச்சுட்டு இரவு ஒரு 8 மணி 8:15 மணி தோராயமாக வீட்டுக்குள்ளே வர்றாங்க. வீட்டுக்குள்ளே வந்த உடனே ஹாலை பார்த்துட்டு உள்ள கிச்சனுக்குள்ளே போய் சிக்கன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. இவங்க குழம்பு மாதிரி வைக்கலிங்க, சைடிஸ் மாதிரி வறுத்த கறி மாதிரி செஞ்சு வச்சுருந்துருக்காங்க. உள்ளே போன அடுத்த செகண்டே 3 பேர்த்துக்கும் பெரிய ஷாக்குங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த கிச்சனில் சிக்கனை வறுத்து வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த பாத்திரம் அப்படியே சாய்ஞ்சு கிடக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் மூடி வச்சிருந்த மூடி கொஞ்சம் தள்ளி ஒரு 2 அடி 3 அடி தள்ளி போய் கிடக்குதுங்க. பாதி சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில் இருக்குங்க. மீதி இருக்கக்கூடிய சிக்கன் எல்லாமே தரையில் கொஞ்சம் கிடக்குது. குழம்பெல்லாம் ட்ரை மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வெளியே வந்துருச்சு. இதை பார்த்த உடனே ஃபஸ்ட்டு 3 பேரும் பயப்படலிங்க. இவங்க என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த 30 குடும்பங்கள் தங்கியிருக்காங்க இல்லையா, நிறைய பேர் பூனை வளர்க்குறாங்க. அதில் ஏதோ ஒரு பூனை தான் வாடகை கண்டுபிடிச்சி வந்து தட்டி விட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு கீழே விழுந்திருக்கக்கூடிய சிக்கன்லாம் எடுத்து குப்பை தொட்டியில் போட்டாங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த வெசல் இருக்கக்கூடிய சிக்கனை மட்டும் ஒரு பாத்திரத்தில் வச்சு ஹாலில் வந்து உட்காந்து தண்ணி அடிக்கலாம்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹாலில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே ஒரு சின்ன குண்டு பல்ப் மட்டும் தான் இருக்கும். நடு ஹாலில் உட்காந்துட்டு 3 பேரும் சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க. 3 பேர்த்துக்கும் ஓரளவுக்கு போதை அதிகமாயிருச்சு. இந்த கண்ணன் அப்படிங்கிறவரு கொஞ்சம் திடமான நபருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அமானுஷங்கள் பேய்கள்லாம் சுத்தமாக நம்பவே மாட்டார். யாராவது சொன்னாங்க அப்படின்னா கிண்டல் அடிப்பாருங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த கண்ணன் அப்படிங்கிற என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த ஹாலில் ஒரு செவுத்தில் ஒட்டி சாஞ்சு உட்காந்துக்கிட்டு மெயின் டோர் கதவு இருக்கும் இல்லையா, அந்த கதவை நேராக பார்க்குற மாதிரி அந்த பொசிஷனில் உட்காந்துருக்காருங்க. மீதம் இருக்கக்கூடிய 2 பேரும் கண்ணனுக்கு நேர ஆப்போசிட்டில் அவரை பார்த்து உட்காந்துருக்காங்க. சொல்ல போகணும் அப்படின்னா இந்த கண்ணன் அப்படிங்கிற ஒரு மட்டும்தான் ஹாலினுடைய ஒரு செவுத்தில் சாஞ்சுக்கிட்டு மெயின் டோரை நேராக பார்க்குற அந்த தோட்டத்தோடு உட்காந்துருக்காருங்க. இந்த டைமில் ஓரளவுக்கு 3 பேருக்கு மப்பேறின அந்த டைமில் திடீர்னு கண்ணன் ஒரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணுறாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவரால் அந்த முன்னாடி இருக்கக்கூடிய வாசலை பார்க்க முடியும் இல்லையா, அந்த வாசலை யதார்த்தமாக பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அங்கே ஒரு காட்சி தென்படுதுங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ஏரியா முழுவதுமே காடுகள் தான் சொன்னேன் இல்லையா, அந்த புதரமாக இருக்கக்கூடிய ஒரு சைட்லேருந்து ஒரு பெண்மணி நேராக இவங்களுடைய வீட்டை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அந்த காட்சியை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் இந்த கண்ணன் நினைச்சிட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த வீதியில் வந்து அப்படியே கிராஸ் ஆகி வேற நிறைய வீடுகள் இருக்குல்ல அங்கே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டாருங்க. ஆனால் அந்த வீதிக்கு பக்கத்தில் வந்த அந்த பெண்மணியினுடைய உருவம் நேராக இவங்களுடைய வாசலை நோக்கி வருதுங்க. அடுத்த செகண்டே இவருக்கு குழப்பம் ஏற்பட்டுச்சுங்க. இந்த நண்பன் விஜய் மற்றும் ராஜுவை டே அப்படி சொல்ல அவங்க ஃபுல்லாகவே தண்ணி அடித்து மட்டையாடிட்டாங்க, வளரிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. இப்படி நண்பர்களை கூப்பிட்டு இருக்கக்கூடிய அடுத்த செகண்டே வாசல் வரைக்கும் வந்த அந்த பெண்மணியினுடைய உருவம் சைடில் வந்து மொட்டை மாடிக்கு போகக்கூடிய ஸ்டேர் கேஸ் படிக்கட்டுகள் இருக்குங்க. அந்த படிக்கட்டுகள் வழியாக சரசரன்னு மேலே போகுதுங்க. இதை கண்ணெதிர்க்க பார்த்த கண்ணனுக்கு இதை நம்புறதா இல்லையா அப்படி சொல்லிட்டு ஒன்றுமே புரியலிங்க. இவங்க 3 பேரும் அங்கே தங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கக்கூடிய 30 குடும்பங்களுக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது மீறி இங்கே யாரும் பெண்மணிகளாக வரமாட்டாங்க. யாராருக்கு குடும்பம் சொல்லிட்டு தைரியத்தை வரவழைச்சிட்டு மெயின் டோரை தாண்டி படிக்கட்டுகள் வழியே கீழே இறங்கி அந்த ஸ்டேர் கேஸ் வழியே ஸ்டெப்ஸில் ஏறாருங்க. படிக்கட்டுகளுடைய பாதி தூரம் ஏறின உடனே அந்த உயரத்தில் வந்து மொட்டை மாடி ஓரளவுக்கு தெரியும். சுத்தி முத்தியும் பார்க்குறாருங்க, யாருமே இல்லை. ஆனால் கண்ணெதிர்க்க ஒரு பெண்மணி அந்த படிக்கட்டுகள் வழியாக போனாங்களே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தோடு மறுபடியும் நண்பர்கள் இருக்கக்கூடிய ஹாலுக்கே வர்றாருங்க. வந்த பிறகு இதை யோசிச்சுக்கிட்டே இருக்காருங்க. இவருக்கும் வந்து மப்பு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. இருந்தாலும் கூட என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவரால் உணர முடியுது. இந்த டைமில் மறுபடியும் ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சுங்க இவருக்கு அடுத்த கட்ட அமானுஷிய காட்சி தென்படுதுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அன்றைய நாள் இவங்க தண்ணி அடிச்சிருக்கக்கூடிய அன்றைய நாள் பௌர்ணமிக்கு 1 நாளோ 2 நாளோ தான் இருக்கு, முழு நிலவு அப்படின்னே சொல்லலாம். கரண்டே இல்லைனாலும் கூட வாசல் முழுவதும் பளிச்சுன்னு தெரியுதுங்க. அந்த டைமில் மொட்டை மாடி வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் தான் அந்த வீடு இருக்கிற மாதிரி இருக்கு. மொட்டை மாடியினுடைய எஜ்ஜில் யாராவது நின்னாங்க அப்படின்னா அந்த நிலா வெளிச்சத்தினுடைய நிழல் கீழே வாசலில் விழுகும் இல்லையா, அந்த மாதிரி நிழல் அழகாக தெரியுதுங்க இந்த கண்ணன் அப்படிங்கிற நபருக்கு. அந்த நிழலை பார்த்த உடனே டக்குன்னு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் மேலே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டாருங்க. போதை இருக்கக்கூடிய காரணத்தினால இவருக்கு அந்த பயம் எல்லாம் வரலிங்க. யாரது அப்படி சொல்லிட்டு அந்த ஹாலில் இருந்தே சத்தம் போடுறாருங்க. இவ்வளவு நிகழ்வுகள் நடந்தும் அந்த மற்ற 2 பேரும் மட்டை அடிச்சுட்டு புலம்பிட்டு கிடக்குறாங்க. ஓரளவுக்கு தூங்குற மாதிரி படுத்துட்டாங்கன்னே வச்சுக்கலாம். அந்த வீட்டினுடைய ஹால் இருந்து எந்திரிச்சு அந்த மெயின் டோர் பக்கத்தில் ஓப்பனாக தான் கதவு இருக்குது. அந்த பக்கத்தில் நின்று மறுபடியும் சத்தம் போடுறாருங்க. மேலே யார் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மறுபடியும் இன்னொரு சம்பவம்ங்க. மேலே மொட்டை மாடியில் இருக்கக்கூடிய அந்த உருவம் நிற்குது இல்லையா, அந்த நிழல் மாதிரி அங்கிருந்து ஏதோ ஒன்று கீழே வாசலில் வந்து பொத்துன்னு விழுந்துகிட்டே இருக்குங்க. என்ன இது அப்படி சொல்லிட்டு உத்து பார்க்கும்போது தான் மறுபடியும் கண்ணன் அப்படிங்கிற இந்த நபருக்கு பேர் அதிர்ச்சிங்க. இவங்க வந்து அந்த கிச்சனில் சிக்கன் வச்ச பாத்திரம் சாந்துச்சு இல்லையா, அதில் கொஞ்சம் மட்டும் தான் சிக்கன் இருந்துச்சு, மீதம்லாம் கீழே கொஞ்சம் விழுந்து கிடந்துச்சு. அதையெல்லாம் தூக்கி குப்பையை தொட்டியில் போட்டாங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடிய சிக்கன் பீஸில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக சதையெல்லாம் உறிஞ்சி அந்த எலும்பு மட்டும் கீழே போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொன்றா அந்த எலும்பு துண்டுகள் வாசப்படியில் விழுதுங்க. இந்த காட்சியை பார்த்து மேலே அந்த உருவத்தினுடைய நிழலையும் பார்த்த உடனே மறுபடியும் கொஞ்சம் கூட பயப்படாமல் டக்குன்னு மேலே போயிட்டாருங்க. மொட்டை மாடியில் போய் சுற்றி முத்தியும் பார்க்குறாருங்க. முதல் முறை பார்த்த மாதிரியே எந்த வித பெண்மணியினுடைய உருவம் காணோம். ஆனால் வாசலிருந்து பார்க்கும்போது அந்த நிழல் போன்ற பெண்மணியினுடைய உருவம் நல்லாவே தெரிஞ்சுங்க. குழப்பமடைஞ்ச இந்த கண்ணன் அப்படிங்கிறவர் அந்த மொட்டை மாடி சுற்றியும்
தேடுறாருங்க. அப்போதான் கரெக்டாக வாசப்படிக்கு அந்த மொட்டை மாடி முடியக்கூடிய அந்த எட்ஜ் இருக்கும் இல்லையா, அந்த பகுதியில் பார்க்கும்போது அந்த எலும்பு துண்டுகள் விழுந்துச்சு இல்லையா, அதில் நிறைய சிக்கன் பீஸுகளுங்க. சதை சுத்தமாக இல்லைங்க, அப்படியே உறிஞ்சி போட்டால் எப்படி இருக்கும், அதில் இருக்கக்கூடிய நிறைய சிக்கன் பீஸுகள் அங்கங்கே கிடக்குதுங்க, எலும்புகள் மட்டும். இதை பார்த்த உடனே கண்ணனுக்கு அப்போதாங்க புரிஞ்சிருக்கு, நம்ம வாங்கிட்டு வந்தது கிட்டத்தட்ட 1.5 கிலோ, கீழே விழுந்தது 1/4 கிலோ 1/2 கிலோ போனாலும் கூட பாத்திரத்தில் 1/2 கிலோ இருக்கு, மீதி 1/2 கிலோ இல்லையே, அது மேலே தான் இருந்துருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாருங்க. அப்போதும் என்னுடைய ஆள் மனசு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த அமானுஷ்யம் ஆவி அப்படின்லாம் நம்பலிங்க, ஏதோ பூனை தான் இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டிருக்கு. அங்கிருந்து பார்க்கும்போது நிழல் மாதிரி நம்மளுக்கு பெண்மணியோட உருவம் தெரிஞ்சிருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரே புலம்பிட்டு ஸ்டேர் கேஸில் இறங்கலாம், மொட்டை மேலேருந்து கிளம்புறாருங்க. கிளம்பும்போது மறுபடியும் இவருக்கு ஒரு பெரிய ஷாக் தாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, மேலே மொட்டை மாடியிலேருந்து முதல் படி கீழே இறங்கலாம்னு சொல்லிட்டு கால் எடுத்து வைக்கிறாருங்க. வச்ச அடுத்த செகண்டே யதார்த்தமாக அந்த மெயின் டோருடைய வாசல் படி இருக்கு இல்லையா, அந்த வாசப்படி பக்கத்தில் பார்க்குறாருங்க. பார்க்கும்போது மேலே பார்த்தா அதே பெண்மணியினுடைய உருவங்க கீழே வந்து மெயின் டோர் பக்கத்தில் அப்படியே நிற்குதுங்க. அந்த காட்சியை பார்த்த உடனே யாராவது இப்படி சொல்லி நினச்சிட்டு ஏன் சத்தம் போட்டு படிக்கட்டில் வேக வேகமாக கீழே இறங்கி வர்றாருங்க. இவர் வர்றதுக்குள்ளேயே வாசப்படியில் நின்று இருந்த உருவம் சரசரன்னு வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆயிடுச்சுங்க. அதற்கடுத்து இவருக்கு இன்னும் கொஞ்சம் பயம் அதிகமாயிருச்சுங்க. உள்ள தன்னுடைய நண்பர்கள் விஜய் மற்றும் ராஜு போதையில் படுத்து கிடக்கிறானே அப்படி சொல்லி யோசிச்சுட்டு மெயின் டோர் பக்கத்தில் போயிட்டாருங்க. அந்த வீட்டினுடைய முதல் படிக்கட்டில் ஏறி மெயின் டோருக்குள்ள நுழைய பார்க்கும்போது மறுபடியும் ஒரு பெரிய ஷாக்ங்க, தன்னுடைய வாழ்நாளில் பார்க்கவே முடியாத ஒரு காட்சின்னு சொல்லலாம். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, விஜய் அப்படிங்கிற நண்பர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து போதையில் மட்டையாக கிடக்கிறார் இல்லையா, ஹாலில் வந்து அப்படியே படுத்த மணிக்கு சம்மணம் போட்டு உட்காந்துருக்க மாதிரி தலையை குப்பரக்க வச்சு படுத்துருக்காருங்க. அவருடைய தலைமுடியை பிடிச்சி 2-3 பெட்ரூம் வந்து லைட் இல்லாமல் இருக்குன்னு சொல்லல, அதில் ஒரு பெட்ரூம்குள்ளே அந்த விஜய் அப்படிங்கிற அந்த நபருடைய தலைமுடியை பிடிச்சி அந்த உருவம் சரட்டுன்னு அப்படியே ஒரு புலி வந்து ஒரு மனுஷனை கவி இழுத்தா எவ்வளவு ஈஸியாக இழுக்கும் அந்த மாதிரி இழுத்துக்கிட்டு சரட்டுன்னு உள்ள போயிடுச்சுங்க. இந்த காட்சியை பார்த்த பிறகுதான் கண்ணன் ஓரளவுக்கு பயந்தாருங்க. இது சாதாரணமாக நடக்கிறது இல்லை, ஏதோ அப்நார்மலாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நண்பனை காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருட்டு அறைக்குள்ள இவரும் கொஞ்சம் கூட யோசிக்காம உள்ள போயிட்டாருங்க. உள்ள போய் பார்க்கும்போது அந்த அறை வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 16 பெரிய பெட்ரூம்ங்க. அங்கே லைட்டு சுத்தமாக கிடையாது, நள்ளிரவு நேரம், நிலா வெளிச்சமாக இருந்தாலும் கூட ஜன்னல்லாம் மூடி இருக்கக்கூடிய காரணத்தினால சுத்தமாக வெளிச்சம் வரவே இல்லை. அந்த இருட்டுக்குள்ள ஏன் சத்தம் போடுறதுக்குள்ளேயேங்க ஒரு செகண்ட் 2 செகண்ட்குள்ள யாரோ ஓங்கி பட்டாரம் அடிச்சு தூக்கி கண்ணனை வெளியே வீசின மாதிரி காலில் வந்து விழுந்துட்டாருங்க. விழுந்து அடிச்சுக்கிட்டே நெஞ்சில் தாங்க அடிச்சிருக்காங்க. கொஞ்ச நேரம் இரும ஆரம்பிச்சிட்டாரு, வலி அவ்வளோ வலி இருந்திருக்கு. உடனே சுதாரிச்சிட்ட கண்ணன் இந்த விஜய் மற்றும் ராஜுவை அவங்க அம்மா அப்பா இவரை நம்பி தாங்க அனுப்பியிருக்காங்க. நாளைக்கு பெற்றோர்களுக்கு பதில் சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு டார்ச் லைட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் தேடுறாங்க. எப்போதுமே டார்ச் லைட் வச்சிருப்பாங்க. அந்த டார்ச் லைட்டை எப்படியோ கண்டுபிடிச்சி எடுத்துட்டு அந்த உருவம் இழுத்துட்டு போன அந்த அறைக்குள்ளே நுழையிறாருங்க. உள்ளே நுழைஞ்ச ஒரு செகண்ட் 2 செகண்ட்குள்ளேங்க மறுபடியும் டார்ச் லைட்டை அடுத்து செகண்டேங்க போதையில் வந்து ஹாலில் படுத்துருந்த அந்த விஜய் இருக்கார் இல்லையா, அப்படியே நட்டமாக அப்படியே கம்பீரமாக நிற்கிற மாதிரி நிற்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய முகத்தோற்றம், அவர் நடக்கக்கூடிய விஷயம், நிற்கக்கூடிய செயல் எல்லாமே நார்மலாகவே இல்லைங்க. தன்னுடைய நண்பனை சிறு வயதிலிருந்தே பார்த்துருக்காருங்க கண்ணன் அப்படிங்கிறவர். அந்த மாதிரி செய்யக்கூடிய நபரே கிடையாதுங்க. ஆனால் அந்த டார்ச் எடுத்து உள்ள அந்த வெளிச்சத்தில் தன்னுடைய நண்பனை பார்த்த அடுத்த செகண்டே விஜயினுடைய முகத்தோட்டத்தை பார்த்து கொஞ்சம் மிரண்டு போயிட்டாருங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் என்னடாச்சு அப்படின்னு சொல்லி கண்ணன் கேட்க எதுவுமே பதில் பேசலீங்க. நின்றுட்டு அப்படியே நடந்து ஒரு 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் ஹாலை நோக்கி வந்தாலும் கூட எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாருங்க. பிரம்ம பிடிச்ச மாதிரி அண்ணாந்து மேல் நோக்கி பார்த்துக்கிட்டே ஹாலுக்கு பக்கத்தில் வந்துட்டாருங்க. விஜய் என்னாச்சுரா அப்படின்னு சொல்லி கேட்க ஹாலுக்கு வந்தவர் எப்போதும் போல அதே இடத்துல உட்காந்துட்டு சம்மணம் போட்டு மறுபடியும் படுத்துக்கிற மாதிரி படுத்துட்டாருங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ரூம்குள்ள இருந்து வந்து ஹாலில் மறுபடியும் சம்மணம் போட்டு படுத்தார் இல்லையா, அது இதற்கு முன்னாடி போதை இருக்கும்போது எப்படி உளறிட்டு படுத்தாரோ அதே பொசிஷனில் படுத்துட்டாருங்க. அதுக்கடுத்து 2 செகண்ட் 3 செகண்டில் எப்போதும் போல உளர ஆரம்பிச்சிட்டாருங்க. அந்த டைமில் ஒன்றுமே புரியாமல் கண்ணன் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. எனக்கு தெரிஞ்சு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த ரூம்குள்ளே இழுத்துட்டு போயிட்டு அங்கே வந்து விஜயை பொசஸ் பண்ணியிருக்கோம் அந்த பெண்ணினுடைய ஆன்மா. மறுபடியும் ஹாலில் கொண்டு வந்து விட்டு அந்த உடம்பை விட்டு நீங்கி போனதுக்கு பிறகு மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அந்த ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறாரு. போதையாச்சு அப்படின்னா எப்படி புலம்புவார் அந்த மாதிரி செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுதுங்க. ஆனால் இதெல்லாம் புரியாத விஜய் அதற்கு பிறகு விடிய தூங்கவே இல்லைங்க. அந்த ஹாலிலேயே சுற்றி பார்த்துட்டு தன்னுடைய நண்பர்களுக்காக பாதுகாப்பாக இருந்துகிட்டே இருந்திருக்காரு. அப்போது இவரும் கொஞ்சம் தண்ணி அடிச்சிருக்கூடிய காரணத்தினால கிட்டத்தட்ட 2 மணி 3 மணி வரைக்கும் யோசிச்சு பார்த்துட்டு இவரை எரியாமல் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில் ஒரு 4:30 மணி 4:45 மணி இருக்குங்க. அப்போது தான் டக்குன்னு முழிச்சு எந்திரிச்சு பார்க்குறாருங்க. இவருக்கு ஓரளவுக்கு போதை தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் கூட நண்பர்கள் வந்து சரக்கு அதிகமாகிச்ச காரணத்தினால 6 மணி வரைக்கும் சுத்தமாக எந்திரிக்கவே இல்லைங்க. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை தான், இவங்க வேலைக்கு போக தேவையில்லை. ஸோ அதனால் அவங்களையும் வந்து எழுப்பாமல் விட்டாருங்க. 6 மணி 6:30 மணி ஆன பிறகு கண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர்கிட்ட கேள்வி கேட்கலாமா, இப்படிலாம் ஒரு உருவம் பார்த்தோம்னே சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாருங்க. ஆனால் இந்த மாதிரி அவங்க 2 பேரும் எப்போதாவது அமானுஷங்கள் ஆவிகளை பற்றி பேசினாங்க அப்படின்னா கண்ணன் வந்து கிண்டல் அடிப்பாருங்க. உங்களுக்கு மட்டும் எங்கிருந்துடா இந்த பேயெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாருங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு சீரியஸான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இங்கே கிட்டத்தட்ட 70 வீடுகள் இப்போது தான் அந்த நிர்வாகம் கட்டிட்டு இருக்கு. இங்கே பேய் பார்த்தா பிசாசு பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் மூலியமாக சொன்னாங்க அப்படின்னா அந்த நிர்வாகம் கண்ணனை கண்டிப்பாக அடிச்சு கூட போடுவாங்க. யாரும் வந்து வேலைக்கு வர மாட்டாங்க. ஒருவேளை நம்மளும் நைட்டு சரக்கு அடிச்சிருந்த காரணத்தினால கற்பனையாக இருக்க குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு குழப்பம் அடைஞ்சு இதை பேசாமையே விட்டாருங்க. அடுத்த நாள்
ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு இல்லையா 8 மணிக்கு தாங்க அந்த 2 பேரும் எந்திரிச்சிருக்காங்க. எந்திரிச்ச உடனே விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நாள் நைட்டு நடந்தது எதுவுமே அவருக்கு ஞாபகமே இல்லைங்க. எப்போதும் போல தன்னுடைய நண்பரான கண்ணன்கிட்ட கிண்டல் அடிச்சு ஜாலியாக பேசிட்டு இருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் முடி எனக்கு அதிகமாக இருக்குது, நான் போய் முடி வெட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிளம்பிட்டாருங்க. அதற்கடுத்து இந்த ராஜு அப்படிங்கிறவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, பக்கத்தில் சந்தை நடைபெறுங்க ஞாயிற்றுக்கிழமை அங்கே போய் சந்தையில் காய்கறி வாங்கிட்டு வரலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணனை கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் கண்ணன் நைட்டெல்லாம் இதெல்லாம் நினச்சி தூங்காமல் இருந்த காரணத்தினால டயர்டாக இருந்திருக்குங்க. நீ மட்டும் போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லி சொன்ன காரணத்தினால ராஜு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கூடிய சந்தைக்கு போயிட்டாருங்க. காலைல 10 மணி 10:30 மணி தோராயமாக விஜய் வந்து முடிவெட்ட போயிட்டாரு, இவர் சந்தைக்கு போயிட்டாரு. 11:30 மணி 12 மணி ஆயிடுச்சுங்க. சொல்ல போகணும் அப்படின்னா உச்சி வெயில் நேரம் அப்படின்னு சொல்லலாங்க. முன்னாடி நாள் இரவு நைட்டு நடந்த நிகழ்வெல்லாம் யோசிச்சுட்டு தூங்காத காரணத்தினால இவரை எரியாம அந்த காலினுடைய மத்திய பகுதி இருக்குங்க, அங்கே ஆழ்ந்த தூங்கிட்டு இருக்காருங்க இந்த கண்ணன் அப்படிங்கிறவர். அந்த டைமில் கரெக்டாக 12:30 மணி 12:15 மணிக்குள்ளே தாங்க இருக்கும். திடீர்னு அந்த நடுகாலில் படுத்திருக்கக்கூடிய கண்ணனை யாரோ ஓங்கி பலாரும் அரைஞ்ச மாதிரி இருந்திருக்குங்க. அடிச்ச அடியில் டக்குன்னு முழிச்சு பார்க்குறாருங்க இந்த கண்ணன் அப்படிங்கிறவர். முழிச்சு பார்க்கும்போது இவருக்கு ஒன்றுமே புரியலிங்க. சுற்றி முற்றி பார்க்கக்கூடிய அடுத்த செகண்டே மெயின் டோர் வழியா இந்த விஜய் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்காருங்க. உடனே விஜய் தான் இதை செஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குடா அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓடி போய் சட்டையை பிடிச்சிட்டாருங்க. அந்த அளவுக்கு வலி இருந்திருக்கு. நான் இப்போதான்டா உள்ள வரேன், உன்னை யார் அடிச்சா, வீட்டுக்குள்ள யாருமே இல்லை அப்படி சொன்ன உடனே கண்ணன் குழம்பி போயிட்டாருங்க. விஜய் வந்து அப்படி அடிச்சார் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லியிருப்பாரு, கிண்டல் அடிச்சு ஓடி இருப்பாரு. ஆனால் அதெல்லாம் செய்யல. என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாருங்க. உடனே கன்ஃபியூஸ் ஆகி நேராக மொட்டை மாடிக்கு போய் கண்ணன் நைட்டு நடந்தது, இப்போது அடிச்ச மாதிரி இருந்தது எல்லாத்தையும் யோசிச்சு திங்க் பண்ணிட்டே இருந்திருக்காருங்க. ஆனால் அன்றைய நாள் இரவு இவர் நினைச்சு பார்க்கவே முடியாத அளவுக்கு ஒரு பயங்கரம் நடக்கும் சொல்லிட்டு இவங்க 3 பேர் யாருக்குமே தெரியலீங்க. அப்படி என்ன நடந்துச்சு சொல்லி பார்த்தா, முன்னாடி நாள் வச்சு அந்த சிக்கன்ல கொஞ்சம் இருந்திருக்கு, அதை எடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுக்கிட்டாங்க. சாயந்தரம் ஒரு 4 மணி 5 மணி தோராயமாக இந்த ராஜு அப்படிங்கிறவர் கண்ணன் கிட்ட மாடியில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றாருங்க. என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, விஜய் ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கான், உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காருங்க இந்த கண்ணன் கிட்ட. கண்ணன் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த 70 வீடுகள் கட்டக்கூடிய இந்த சித்தாள்கள் கொத்தனார்கள் நிறைய இருப்பாங்க இல்லையா, அதில் ஒரு குடும்பத்தாருங்க. அந்த பெண்ணினுடைய பேர் யாமினி. அந்த பெண்ணும் ஒரு 10ஆம் வகுப்பு வரைக்கும் நாங்கள் படிச்சிருக்காங்க, அதுக்கு மேலே படிக்கலையா இருக்கு. அவங்க அப்பா அம்மா அந்த பொண்ணு குடிசை வீடு மாதிரி தனியாக கட்டி சித்தாள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த யாமினி அப்படிங்கிற பெண்ணும் இந்த விஜயும் காதலிக்கிறாங்க. இது ரொம்ப நாள் அவங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு விஜய் சொல்லி வச்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே ராஜு சொல்றாருங்க. ஆனால் இப்போது இப்படி நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கண்ணன் யோசிச்சுட்டு இருந்த காரணத்தினால அதை காதல் வாங்கினாலும் கூட பெருசாக எடுத்துக்கலீங்க. அதற்கடுத்து ஒரு வழியாக இரவு 7 மணி 8 மணி தோராயமாக சாப்பிட்டு முடிச்சு தூங்கலாம்னு சொல்லிட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. முன்னாடி நாள் இரவு போலவே இந்த கண்ணன் அப்படிங்கிறவர் நல்லா தூங்கல இல்லையா, பகல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஓங்கி அரைஞ்சி யாரும் எழுப்பி விட்டாங்க. அந்த காரணத்தினால இவரை எரியாமல் 10 மணி 10:30 மணிக்கு நல்லா தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் திங்கட்கிழமை வேற 3 பேரும் கட்டிட வேலைக்கு போகணும். ஸோ அதையெல்லாம் யோசிச்சு தான் முன்கூட்டியே படுத்துக்கிட்டாங்க. கரெக்டாக நைட்டு ஒரு 11:30 மணி 12 மணி தோராயமாக இருக்குங்க. இந்த ராஜு வந்து ஃபஸ்ட்டு படுப்பார், நடுவில் வந்து கண்ணன் படுப்பார், அதுக்கடுத்து விஜய் படுத்திருப்பாரு. நல்லா தூங்கிட்டு இருந்த கண்ணனுக்கு வீட்டினுடைய வாசப்படியில் வந்து யாரோ பேசுகிற மாதிரி சத்தம் கேட்குதுங்க. இவங்க உஷ்ணம் போவதற்காக டேபிள் ஃபேன் போட்டாலும் கூட அந்த அளவுக்கு வந்து ஹீட் குறையாதுங்க. அந்த காரணத்தினால மெயின் டோரை வந்து திறந்தாங்க விட்டுருப்பாங்க ஹாலில். அப்படி இருக்கக்கூடிய காரணத்தினால வாசப்படி பக்கத்தில் யாரோ பேசுகிற மாதிரி சத்தம் கேட்குதுங்க. உடனே தூக்கத்தில் இருந்து இந்த கண்ணன் அப்படிங்கிற முழிச்சு எந்திரிச்சுக்கிறாருங்க. பக்கத்தில் ராஜு வந்து ஆழ்ந்த தூக்கத்தில் தான் இருக்காரு. ஆனால் இங்கிட்டு படுத்திருந்த விஜயை காணங்க. விஜய் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கும்போது தான் இவருக்கு ஒரு பெரிய ஷாக்குங்க. இவங்க இருக்கக்கூடிய அந்த இடம் இருக்கு இல்லையா, ஃபுல்லாக சுற்றி காடுகள் தானே. நேராக மெயின் டோர்லேருந்து ஓப்பனில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய வீடுகள் வந்து கட்டாமல் காலி இடங்கள் மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து ஒரு காட்டுப்பகுதி தான். அந்த காட்டுப்பகுதியை நோக்கி விஜய் போயிட்டு இருக்காருங்க. அப்போது இவர் என்ன நினைச்சிட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இயற்கை உபாதைக்கான போயிருப்பாரு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு உத்து பார்க்கும்போது தான் இவருக்கு இன்னொரு காட்சிங்க. விஜய்க்கு பக்கத்திலேயே ஒரு 1 அடி டிஸ்டன்ஸ்லேயே நெருக்கமாக ஒரு பெண்மணி கூடவே விஜயோட பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த பெண்மணி பேசின குரலை கேட்டுத்தாங்க இவர் எந்திரிச்சிருக்காரு. உடனே யாராக இருக்கக்கூடும் அந்த பெண்மணி அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, அந்த மாலை டைமில் தான் ராஜு சொன்னார் இல்லையா, லவ்வர் யாமினி அப்படி சொல்லிட்டு, அந்த பெண்மணியாக தான் இருக்கக்கூடும். சரி போயிட்டு வரட்டும், இருந்தாலும் நள்ளிரவு நேரத்தில் இப்படி செய்கிற தப்பு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு விஜய்க்காக வெயிட் பண்ணி தூங்காமையே காத்துட்டு இருந்திருக்காருங்க. ஹாலிலேயே உட்காந்துட்டு 1 மணி நேரம் கழிச்சுங்க, நள்ளிரவு ஒரு 1 மணிக்குள்ளேன்னு வச்சுக்கலாமே, அந்த டைமில் அந்த காட்டுக்குள்ளே போன விஜய் மட்டும் தனியாக வராருங்க. கூட போனால் அந்த யாமினி அப்படிங்கிற பெண்ணை காணுங்க. சரி பரவாயில்ல, அவள் எங்கேயாவது வேற வழியில் போய் குடிச்சிக்கு போயிடுவாங்க, அம்மா கூடிய குடிச்சிக்கு அப்படி சொல்லி நினச்சிட்டு விஜய் மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நேராக விஜய் அந்த வாசப்படி பக்கத்தில் வந்து ஹால்குள்ளே என்ட்ரி ஆகிறாருங்க. அந்த டைம்லேயே கண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா திட்ட ஆரம்பிச்சிட்டாருங்க. நீ செய்கிறது தப்புடா, நம்ம தொழிலுக்காக வந்திருக்கோம், இங்கே போயிட்டு அந்த பெண்மணியோட இப்படி வச்சுக்கிறதெல்லாம் தப்பு. அவங்க அம்மா அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கஷ்டப்படுறவங்க, நீ எனக்கு தெரிஞ்சு அவளை கல்யாணம் பண்ண மாட்டேன், நீ யூஸ் பண்ணிட்டு விட்டு போயிட்டு அப்படின்னா அந்த பெண் ஏதாவது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் சொல்கிறாருங்க. இவ்வளவு பேச்சுக்கள் சொன்னாலும் கூட இந்த விஜய் அப்படிங்கிறவர் காதலியே வாங்கலிங்க. நேராக அவர் இருக்கக்கூடிய படுக்கை இருக்கு இல்லையா, அந்த படுக்கையில் வந்து படுத்துட்டு போர்வை இழுத்து போத்திட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாருங்க. இதை பார்த்த உடனே கண்ணனுக்கு கோபம் அதிகமாக இருந்திருக்குங்க.
இவன் எதற்காக இப்படி பண்றான், நம்ம சொல்றத காதலியே வாங்கலையே, காலையில பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு விடிய விடிய மறுபடியும் தூங்காம தாங்க இருந்திருக்காரு. காலைல 4:30 மணி 5 மணி ஆகும்போது இந்த ராஜு அப்புறம் விஜய் 2 பேர்த்தையும் கண்ணன் எழுப்பி விடுவாங்க போய் சமைக்க சொல்லி. அதே மாதிரி ராஜு எழுப்பி விட்டோடனே தூக்க கழகத்தோட போய் மூஞ்சி கழுவிட்டு கிச்சனுக்குள்ள போயிட்டாருங்க. அதுக்கடுத்து விஜய் எழுப்பும்போது விஜய் வந்து அணத்திக்கிட்டே எந்திரிக்கவே மாட்டேங்கிறாருங்க. கடைசியாக ராஜுவை சத்தம் போட்டு நைட்டெல்லாம் பொம்பளை கூட போகிறது, காலையில் எந்திரிக்க சொன்னால் எந்திரிக்க மாட்டேங்கிறா, எழுப்பி விடுறா அப்படின்னு சொல்லிட்டு ராஜுவை திட்டின காரணத்தினால அவரும் சிரிச்சுக்கிட்டே வந்து நேற்று சொன்னல நீ நம்ப மாட்டேட்டா பார்த்து என்ன வேலை பார்த்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போர்வையை விளக்கி பார்க்குறாங்க. போர்வையை எடுத்து பார்க்கும்போது 2 பேர்த்துக்கும் மறுபடியும் ஒரு பெரிய ஷாக் தாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த விஜய் அப்படிங்கிறவர் நைட்டு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தார். ஆனால் காலையில் உடம்பெல்லாம் அப்படியே கருப்பிடிச்ச மாதிரி காய்ச்சல் வந்து கொதிக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் நடுங்கிட்டு கிடக்கிறாருங்க. உடனே அவங்க 2 பேரும் விஜய் விஜய் அப்படின்னு சொல்லும்போது அவரால் பேச கூட தெம்பிள்ளிங்க, இருமுறாரு, காய்ச்சல் அதிகமாயிடுச்சு. வேற வழி இல்லாமல் அருகாமையில் கூடிய கிளினிக்கு 10 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகிறப்பையும் விஜயை திட்டிகிட்டே இருக்காருங்க இந்த கண்ணன் அப்படிங்கிறவர். நைட்டெல்லாம் அப்படி போகிறது, பகல் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது விஜய் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே யாமினி அப்படிங்கிற பெண்ணை காதலிக்கிறாரு. அது எப்படியோ ராஜுதான் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு ஒன்றும் பேசலிங்க. ஆனால் நைட்டு காட்டுக்குள்ளே போனது விஜய் தனக்கு அறிஞ்சு போகலிங்க. அந்த நபரோடு போன பெண்ணும் யாமினி கிடையாதுங்க. அது உண்மையிலேயே அங்கே இருக்கக்கூடிய யச்சனின்னு சொல்லலாம். நீங்கள் இது வரைக்கும் ரிவீல் பண்ணாமல் இருக்கு இல்லையா, அது மோகினி பிசாசுங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். கடைசியாக ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர்கிட்ட இன்ஜெக்ஷன்லாம் போட்டு திரும்பி வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட திங்கக்கிழமை டைமுங்க, வியாழக்கிழமை வரைக்கும் இந்த விஜய்க்கு நார்மலாகவே இல்லைங்க. வீட்டில் ஃபோன் பண்ணி சொன்னாலும் அவங்க அம்மா அப்பா திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல வேணாம்னு சொல்கிறாரு. வியாழக்கிழமை வரைக்கும் யோசிச்சு பார்த்துட்டு அதற்கு பிறகு சுத்தமாக எந்திரிக்க கூட முடியலைங்க. ரெஸ்ட் ரூம் கூட கூட்டிகிட்டு தான் போக வேண்டியது இருக்குது. வேறு வழியே கிடையாது, உங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லிடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இந்த ராஜு அனுப்பி வச்சு விஜய் போய் வீட்டில் விட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. ராஜுவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு விஜயை கூப்பிட்டுட்டு பெரம்பலூர் கூடிய அவங்களுடைய வீட்டில் விட்டுட்டு திரும்பி வந்துட்டாருங்க. வந்த பிறகு கண்ணன் மற்றும் ராஜு 2 பேரும் யோசிக்கிறாங்க. திரும்பி வந்த பிறகு ராஜு மற்றும் கண்ணன் யோசிக்கிறாங்க. நார்மலான காய்ச்சல் மாதிரி தான் இருக்கு, ஆனால் உடம்பெல்லாம் உருக்கி போய் சாப்பிட முடியாமல் வாமிட்டா எடுக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இருமி வாமிட் எடுக்கும்போது கொஞ்சம் ரத்தமும் கலந்து வருதுங்க. இந்த அளவுக்கு எப்படி டேஞ்சர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. மருத்துவர்களும் செக் பண்ணி பார்த்துட்டு வைரல் ஃபீவர் தான்ப்பா, நார்மல் தான்ப்பான்னு சொல்றாங்க. ஆனால் அவருடைய உடல்நிலை ரொம்ப மோசமாயிட்டே போயிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் மூச்சு விட கூட அந்த 4 நாளில் கஷ்டப்பட்டுருக்காருங்க. அதை பார்த்து பயந்து போய் தான் விஜயை அவங்களுடைய சொந்த ஊரான பெரம்பலூரில் அவங்க அம்மா அப்பாட்ட விட்டு வந்திருக்காருங்க. விட்டுட்டு திரும்பி இங்கே வந்த பிறகு ராஜுவை வந்து கண்ணன் கண்டிச்சுக்கிறாங்க. வந்த வேலையை விட்டு வேற வேலையை பார்த்தா இப்படி தான் ஆகும், நீயாவது ஒழுக்கமாறு அப்படி சொன்ன காரணத்தினால ராஜு அதை கேட்டு சின்னதாக ஒரு புன்னகை பண்ணிட்டு அவருடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாருங்க. விஜய் அவங்களுடைய வீட்டில் பெரம்பலூரில் போய் விட்டு கிட்டத்தட்ட 3 நாள் 4 நாள் கழிச்சு ஒரு பயங்கரமான துக்க செய்தி இவங்க 2 பேத்துக்கும் ஃபோனில் வருதுங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா விஜயனுடைய அம்மா அப்பா கண்ணனுக்கு ஃபோன் பண்ணி விஜய் நம்மளையெல்லாம் விட்டுட்டு போயிட்டாண்டா, அவனுக்கு என்ன ஆச்சு, எப்படா விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க ஃபோனில். இதை கேட்ட உடனே தூக்கி வாரி போட்டுச்சுங்க கண்ணன் மற்றும் ராஜுக்கு. அவசரமாக இந்த நிர்வாகத்துக்கிட்ட சொல்லிட்டு பெரம்பலூருக்கு தன்னுடைய நண்பன் இறந்து போயிட்டா, நாங்கள் போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. அதே நேரத்தில் அந்த கட்டட வேலை செஞ்சவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் சில பேர் துக்க வீட்டுக்கு வந்திருக்காங்க, வந்துட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஆனால் அப்போதும் கூட இந்த கண்ணன் என்ன ஸ்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தா தன்னுடைய நண்பனுக்கு சாதாரணமாக வைரல் காய்ச்சல் வந்து தான் ட்ரீட்மெண்ட் சரியா இல்லாத காரணத்தால் இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நினச்சிட்டு இருக்காங்க. இந்த அமானுஷ்யம் அப்படின்லாம் தோணவே இல்லைங்க. அதற்கடுத்து கிட்டத்தட்ட 1 வார காலகட்டம் அங்கேயே துக்க நிலையில் இருந்துட்டு நேராக நிர்வாகத்துக்கிட்ட வந்திருக்காங்க. விஜயனுடைய துக்கத்துக்கு போயிட்டு 1 வார காலகட்டம் கழிச்சு இந்த கட்டடத்துக்கு வந்து அன்றைய நாள் ஃபுல்லாக ராஜு மற்றும் கண்ணன் வேலை செஞ்சுருக்காங்க. இரவு ஒரு 8 மணி 9 மணிக்குங்க இந்த ராஜு கண்ணன் 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சு தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த டைமில் ஒரு 10:30 மணி 11 மணி தோராயமாக இருக்குங்க. எப்போதும் போல இந்த விஜய் வந்து அந்த பெண்மணி கூட்டு போவாங்களே யாமினி மாதிரி அந்த உருவம், அதே மாதிரி அந்த உருவம் நேராக வாசப்படி பக்கத்தில் வந்திருக்குங்க. ஆனால் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு முழிச்சு எந்திரிக்கிறது இந்த ராஜு அப்படிங்கிற நபர் தாங்க. கண்ணன் எந்திரிக்கல. உடனே அந்த பெண்மணி என்ன பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியலீங்க. இந்த ராஜு அப்படிங்கிற நபருக்கு பேசுறதுலாம் இல்லை, அது வந்து வசியப்படுத்திட மாட்டிருக்கு. ராஜு அப்படிங்கிற ஒரு தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு நேராக அந்த காட்டுப்பகுதியை நோக்கி போறாருங்க. ஒரு 5 நிமிடம் 10 நிமிடத்தில் கண்ணனும் எந்திரிச்சிட்டாருங்க. எந்திரிச்சு தூரமாக பார்க்கும்போது விஜய் போன அதே காட்டுப்பகுதியை நோக்கி இந்த ராஜுவும் போறாருங்க. இவனுங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்க. அந்த பொண்ணு ஏதோ தப்பான பொண்ணாட்டிருக்கு, விஜய் பார்த்து அவன் செத்து போயிட்டான், அடுத்து இவனை பிடிச்சிச்சாட்டிருக்கு, அவன் வருட்டு வச்சுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த நாள் காலையில் யாமினியினுடைய அப்பா அம்மாட்ட சொல்லி இந்த பெண்ணை பற்றி பேசி முடிச்சிடலாம், இந்த பெண்ணை வந்து இந்த ஏரியாவில் இருக்கக்கூடாது, அனுப்பி வச்சிடலாம்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லலாம்னு முடிவெடுத்து வெயிட் பண்ணி காத்திருந்துருக்காருங்க. ராஜுவும் அந்த உருவம் போய் அரை மணி நேரம் கழிச்சுங்க. இரவு ஒரு 11:30 மணி 11:45 மணி தோராயமாக இருக்குங்க. மறுபடியும் இவங்க ஒரு படுத்திருக்கக்கூடிய அந்த ஹால் பக்கத்தில் யாரோ ஒரு பெண்மணி நடந்து வர்றாங்க. வந்த உடனே யாரா இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது அந்த யாமினி அப்படிங்கிற பெண் இருக்காங்க இல்லையா, உண்மையிலேயே அந்த பெண் தாங்க வர்றாங்க. அழுதுகிட்டே வாசப்படி பக்கத்தில் வந்த உடனே இவருக்கு ஒரு பெரிய ஷாக்குங்க. காட்டுக்குள்ள ராஜுவோடு யாமினி போனாலே இப்போது இந்த சைடு இருந்து வேற திசையிலிருந்து வராளே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு குழப்பத்தோடு உட்காந்துருக்காங்க. வாசப்படி பக்கத்தில் வந்த உடனே டக்குன்னு ஹால்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. உள்ளே போயிட்டானா கதவை சாத்துங்க அப்படிங்கிறாங்க. நீ தப்பானது அப்படி சொன்ன உடனே காலையே பிடிச்சா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. விஜயை நான் உண்மையாக காதலிச்சேன், அவனுடைய துக்கத்துக்கு கூட வர முடியல, எங்கள் அப்பா அம்மா திட்டுவாங்கல்ல, உனக்கு தெரியுமில்லண்ணா, அவனுக்கு என்ன ஆச்சுன்னா கடைசி அவனுடைய முகத்தை கூட நான் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு காலை பிடிச்சி அழுகுறாங்க. உடனே இந்த பெண்மணி இப்படி சொன்னதை கேட்டு குழப்பம் அடைஞ்சிட்டாருங்க. விஜய் தான் உண்மையான காதல்னு சொல்கிறேன், இப்போ ராஜுவோட நீ காட்டுக்குள்ளே போன ஏடி அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமாக திட்டாருங்க. திட்டின உடனே அந்த காமினி அப்படிங்கிற பெண் ஷாக்கோட அதிர்ந்து போய் கண்ணனை பார்க்குறாங்க.
என்னன்னா சொல்றீங்க, எங்க அப்பா அம்மா தூங்கிட்டு அப்படி சொல்லிட்டு 11:30 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க தூங்கிட்டாங்க, அவங்களுக்கு தெரியாம தான் உங்களை பார்க்கலான்னு வந்தேன், துக்கம் விசாரிக்கலாம்னு. அவனை எங்க நான் கூட்டிட்டு போனேன், அவன் எனக்கு அண்ணன் மாதிரி அப்படி சொன்ன உடனே தூக்கி வாரி போட்டுருச்சுங்க இந்த கண்ணன் அப்படிங்கிற நபருக்கு. அப்போதான் கண்ணனுக்கு புரிஞ்சிருக்குங்க, நம்ம போதையில வந்து பார்த்தீங்கன்னா கற்பனை நினைச்சோம், ஆனா முதல் முறை அந்த பெண்மணியோட உருவத்தை பார்த்தோம்ல, அது உண்மையிலேயே ஏதோ ஆன்மாதானாட்டு இருக்கு, அதனுடைய வேலை தான் இதெல்லாம் அப்படி சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டாருங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காமெடியோடு காட்டுக்குள்ள போனார்ல, அதையும் அந்த காதலியான காமெடிகிட்ட கேட்குறாருங்க. அன்னைக்கு நீ தானே அவனை உள்ளே கூட்டு போனேன், அடுத்த நாள் தான் அவனுக்கு காய்ச்சல் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அண்ணா நான் அவனை உண்மையாக காதலிச்சது நிச்சயம்தான், ஆனால் அவனோட நான் எப்பயுமே தப்பான இதுக்காக காட்டுக்குள்ளெல்லாம் போகலண்ணா, நாங்கள் கட்டிட வேலை செய்யும்போது அங்கிட்டு இங்கிட்டு முகத்தை பார்த்துக்குவோம், அதை தவிர நாங்கள் தப்பான வழிக்கெல்லாம் அந்த காட்டுப்பகுதியை போனதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காமெடி சொன்ன உடனே எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டாருங்க. நம்ம நினச்ச மாதிரி போதையில் அந்த மொட்டை மாடியில் அந்த உருவத்தை பார்த்தோம்ல, சிக்கன் எல்லாம் துண்டு துண்டா போச்சுல, மோகினியினுடைய ஆன்மாவுடைய வேட்டை தான். கூட்டிகிட்டு போனது காமெடியினுடைய உருவத்தில் வந்து விஜய் உள்ளே கூட்டிகிட்டு போயிருக்கு. அதற்கு அடுத்த நாள் தான் உடம்பெல்லாம் உருக்கி ஒரு மாதிரி ஆகி மோகினிகள் என்ன செய்யும் தெரியும் இல்லையா, அந்த மாதிரி செஞ்சு தான் திருப்பி வந்துருப்பாருக்கு. அதற்கு பிறகுதான் காய்ச்சல் மாதிரி ஏற்பட்டு உயிரிழந்தே போயிட்டாரு. இந்த விஷயங்கள் அனைத்தையும் மனசுக்குள்ள நினச்சிட்டு காமினியை உடனே குடிச்சிக்கு போகிற வரைக்கும் நான் காத்திருக்கேன், நீ போனதுக்கு பின்னாடி இவனையாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொன்ன உடனே வேக வேகமாக காமெடி வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டம் முடிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து கண்ணன் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த ராஜுவை கூட்டிகிட்டு போன அந்த காட்டுப்பகுதிகளை அதுக்குள்ளே போகலாம்னு சொல்லிட்டு ஒரு 10 அடி 20 அடி எட்டு வச்சுட்டாருங்க ஆக்ரோஷத்தோடு. ஆனால் அந்த டைமில் தான் நம்மளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நிறைய ஹிந்திக்கார பசங்க இருக்காங்க, அவங்கள 2-3 பேர்த்தை எழுப்பிட்டு 4-5 பேர் நேராக அந்த காட்டுக்குள்ளே போகிறாங்க. எல்லா இடத்தையும் சுற்றி முற்றி பார்க்குறாங்க, எங்கேயுமே ராஜுவையும் காணா, அந்த உருவத்தையும் காணா. கடைசியாக ஓஞ்சு போய் ராஜு உனக்கு என்னமோ ஆக போகுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு புதர் சைடு இருந்துங்க செடிகள் மட்டும் அப்படியே வேகமாக இப்படி ஆடுதுங்க. அந்த காட்சியை பார்த்த உடனே இங்கே தான் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த செடிகள்லாம் விளக்கிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. உள்ளே போய் பார்க்கும்போது ராஜு மேலே அந்த பெண்மணியோட உருவங்க ஆக்ரோஷமாக மேலே உட்காந்துருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் கைகால் எடுத்த மாதிரி மூக்குலாம் ரத்தம் வந்துருச்சு. அந்த காட்சியை நேரில் பார்த்தா அடுத்த செகண்டேங்க இவங்க போன உடனே அந்த உருவம் சரட்டுன்னு அங்கிருந்து மாயமாக மறைஞ்சிருக்கு. அதற்கு பிறகு ராஜுவை தோளில் தூக்கி போட்டு வேக வேகமாக அவங்க இருக்கக்கூடிய அந்த வீட்டு சைடு கொண்டு வர்றாங்க. அதே நேரத்தில் ராஜுவனுடைய உயிர் போராடிட்டு இருக்கிறத பார்த்து பக்கத்தில் யாரோ அந்த ரியல் எஸ்டேட்கார மேனேஜர் ஓனருக்குலாம் சொல்லிட்டாங்க. அவங்களும் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்தில் நேராக வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு துடிச்சிட்டு இருக்கக்கூடிய ராஜுவை ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போகக்கூடிய பாதி வெளியிலேயே ராஜு உயிரிழந்து போயிட்டாருங்க. இதை கண்ணெதிர்க்க பார்த்த கண்ணனுக்கு புரிஞ்சிருச்சுங்க, இது காமெடியினுடைய வேலையெல்லாம் கிடையாது, இந்த வீட்டில் ஏதோ ஒரு துர் ஆன்மா இருக்குது, அந்த ஆன்மாவினுடைய வேலை தான் அப்படி சொல்லிட்டு இந்த ராஜு எடுத்து போய் எல்லாத்தையும் நல்ல ரகமாக பண்ணி முடிச்சு அந்த மேனேஜ்மெண்ட் நிர்வாகத்துக்கிட்ட சொல்கிறாருங்க இந்த கண்ணன் அப்படிங்கிறவர். இவர் நினச்ச மாதிரியே அந்த நிர்வாகம் இவரை கண்டபடி திட்டிருக்குங்க. எங்கிட்ட சொல்கிறதோட விடு, வேற யாராவது கிட்ட இங்கே பேய் இருக்குது பிசாசு இருக்குன்னு சொன்னால் கட்டட வேலைக்கு ஆள் வர மாட்டாங்க, இங்கே 30 வீடுகள் இருக்குது, அவங்கெல்லாம் பயந்து இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுவாங்க, என் தொழிலே முடங்கி போயிடும், உனக்கு பணம் வேணா சேர்த்து கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஆனால் கண்ணன் அதெல்லாம் வேண்டாம், என் 2 நண்பர்கள் இழந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிராமத்துக்கு போயிட்டாருங்க. இதில் உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி வரும், அந்த 3 பேரில் ராஜு மற்றும் விஜய் மட்டும் ஏன் அந்த ஆன்மா டார்கெட் பண்ணிச்சு, கண்ணனை ஏன் எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேள்வி வருது இல்லையா. என்ன நடந்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்க ஃபர்ஸ்ட் வந்து மாடல் வீட்டில் இருந்தாங்க இல்லையா, அங்கே இருக்கும்போது அடிக்கடி ஊருக்கு போயிட்டு வந்துட்டு கண்ணன் இருந்திருக்காரு. அந்த டைமில் அவருடைய குலதெய்வ கோவில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மாத காலகட்டத்தில் விசேஷம் திருவிழா இருந்திருக்குங்க. அந்த திருவிழாவுக்காக 1 மாத காலகட்டத்துக்கு முன்னாடியே காப்பு கட்டுவது வழக்கம். அவருடைய குலதெய்வம் வந்து சங்கிலி கருப்பனுங்க. அந்த சங்கிலி கருப்பனுக்கு கையில் காப்பு கட்டியிருந்த காரணத்தினால தாங்க இந்த கண்ணனை எதுவுமே பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் கண்ணனை இந்த வீட்டுக்குள்ளேயே வரவிடாமல் இவங்க 2 பேர்த்த மட்டும் தாங்க அந்த மோகினி அம்மா டார்கெட் பண்ணியிருக்கு. ஸோ இதெல்லாம் கடைசியாக தாங்க இந்த கண்ணன் அப்படிங்கிற நபருக்கு புரியவே ஆரம்பிச்சு. அதை உறுதிப்படுத்தும் வகையில் அந்த ரியல் எஸ்டேட் குரூப்லேருந்து விலகி ஊருக்கு போய் ஒரு 10 நாள்லேயே அந்த குலதெய்வ கோவில் திருவிழா வந்துருச்சுங்க. திருவிழாவில் எல்லா நிகழ்வுகளும் நடந்து முடிச்ச பிறகு கடைசியாக சாமி ஆடுவாங்க. அப்படி சாமி ஆடிட்டு இருக்கும்போது சங்கிலி கருப்பன் வந்து அருள் வந்த பூசாரிக்கு வருங்க. குடும்பங்கள் நடக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையுமே பூசாரியினுடைய உடம்புல சங்கிலி கருப்பன் இறங்கி தீர்த்து வைப்பாருங்க. அதே மாதிரி அந்த சங்கிலி கருப்பன் இறங்கின அடுத்த செகண்டேங்க முதல் முறையாகவே இந்த கண்ணன் அப்படிங்கிற நபரை பார்த்து கையாச்சு இப்படி கூப்பிடுறாருங்க. அப்படி கூப்பிட்ட உடனே தன்னுடைய நண்பர்களை நினைச்சு இந்த சாமிக்கு தெரிஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டு கண்ணீர் தாரதாரையாக விட்டு அந்த சங்கிலி கருப்பன் அருள் பெற்ற பூசாரி பக்கத்தில் போறாருங்க. போன உடனே முட்டி போட்டாருங்க, நீயாவது காப்பாற்றிருக்கலாம்ல, என் நண்பர்களை பறி கொடுத்துட்டுனே அப்படி சொல்லி அழுகும்போது உன்னை மட்டும் தான் என்னால் காப்பாற்ற முடிச்சு, அது என் எல்லை இல்லை, காப்பை வந்து கையில் வச்சிருந்த காரணத்தால ஒன்றும் பண்ணல, ஆனால் அவங்க 2 பேர்த்து என்னால் எதுவுமே காப்பாற்ற முடியல. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஆன்மா ஒரு கன்னி பெண்ணுடைய ஆன்மா. அந்த ஆன்மா நீங்கள் 2வதாக தங்கியிருக்கக்கூடிய அந்த வீட்டினுடைய ஹால் சைடு இருக்கு இல்லையா, அங்கே தான் தங்கியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜ்மெண்ட் நிர்வாகத்துக்கு தெரியும். ஆனால் உங்ககிட்ட அதெல்லாம் மறைச்சிட்டாங்க. அதை உறுதிப்படுத்தும் வகையில் எப்படி கண்ணன் புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்க அந்த ரியல் எஸ்டேட் குரூப்புக்கு போயிட்டு 2வது முறை இந்த வீடு கொடுத்தாங்க இல்லையா, 75% முடிஞ்ச வீடு, அந்த வீடு தான் 100 வீடுகளில் முதல்ல கட்டின வீடாமுங்க. ஆனால் அந்த வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா கட்டி முடிக்கவே முடியாமல் ஏதாவது தடங்கள் வந்து ரத்தப்படி ஆகிறது, அப்புறம் ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே இருக்கும். அந்த காரணத்தால தான் அந்த வீட்டை மட்டும் 75% முடிச்சுட்டு அப்படியே விட்டாங்க, மற்ற வீடுகளில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க போய் ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது அந்த மாடல் வீடை கொடுத்து அங்கே வேற ஒருத்தர் கிரையம் பண்ண காரணத்தினால அந்த மேனேஜ்மெண்ட் வேற வழி இல்லாமல் தான் அந்த வீட்டை கொடுத்துருக்காங்க. அவங்கள கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சலாம் கொடுக்கல. இவங்க இவ்வளவு பெரிய உயிராபத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கலையா இருக்கு.
ஸோ இது எல்லாமே அந்த சங்கிலி கருப்பன் அருள் பெற்ற பூசாரி ஒன்று விடாமல் கண்ணன் கிட்ட சொல்லி முடிச்சிட்டாருங்க. சரி, நீ இனிதான் வந்துட்டு இல்லை, அந்த ஆன்மா அதனோட இருப்பிடும், அந்த இடத்துல நீங்க போனதுனால தான் இவ்வளோ பிரச்சனை, இனி எந்த பிரச்சனையும் வராது, நீ பாதுகாப்பா இரு அப்படின்னு சொல்லிட்டு சங்கிலி கருப்பன் பூசாரி வந்து பார்த்தீங்கன்னா விடைபெற்றுக்கிட்டாருங்க. அருள் வந்து அவருடைய உடம்புல இருந்து நீங்கி போயிடுச்சு. கரெக்டாக ஒரு 2 மாதம் 2.5 மாதம் கழிச்சுங்க, ஒரு நாள் கண்ணன் அப்படிங்கிற இந்த நபர் பெரம்பலூர் இருக்கார் இல்லையா, அந்த ரியல் எஸ்டேட் நிர்வாகத்திலிருந்து வந்துட்டார்ல, அங்கிருந்து ஓனர் கூப்பிடுறாருங்க கண்ணனுக்கு. ஃபோன் பண்ணி நீ எங்கே இருக்கேன்னு சொல்லு, நான் பெரம்பலூர் தான் இருக்கேன், உன்னை வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த மேனேஜரும் ஓனரும் சொன்ன காரணத்தினால சரி நம்ம முடியாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா, கண்ணனுடைய வீடு லொக்கேஷன் அனுப்பின காரணத்தினால அங்கே வந்துட்டாங்க இவங்க 2 பேருமே. வந்த உடனே கண்ணனை பார்த்து அந்த ரியல் எஸ்டேட் ஓனர் கையெடுத்து கும்பிட்றாருங்க. நீ சொன்னது உண்மைதான், நாங்கள் தான் சாதாரணமாக எடுத்து 2 உயிர் பலி ஆயிடுச்சு, அவங்க 2 பேருக்கும் அந்த குடும்பத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவங்க திருப்பி மீட்டு கொடுக்க முடியாது, ஆனால் எங்களால் முடிஞ்ச பொருளாதார உதவியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம், தயவு செய்து அதை ஏற்றுக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன்கிட்ட சொன்ன காரணத்தினால உடனே அந்த விஜய் மற்றும் ராஜு 2 பேருடைய அப்பா அம்மா வர சொல்லி அவங்க ஒரு தொகையை கொடுத்துருக்காங்க, எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரியல் எஸ்டேட் ஓனர் காலையே விழுந்துட்டாருக்கு. அதற்கடுத்து தான் கண்ணன் என்ன நடந்துச்சு, நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாருங்க. நான் சொல்லும் போதெல்லாம் நீங்கள் புரியல, அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, இப்போது எப்படி தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கேள்வி கேட்கும்போது அந்த மேனேஜர் கண்ணனை தனியாக கூப்பிட்டு சொல்லியிருக்காருங்க. இந்த கண்ணன் அப்படிங்கிறது அந்த இடத்த விட்டு வந்து 20 நாள் கழிச்சுங்க. இந்த காமனி அப்படிங்கிற பெண் இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து தனியாக ஒரு குடிசை போட்டு அங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் கூட நள்ளிரவு நேரம் ஆச்சு அப்படின்னா அந்த வீட்டில் இப்போது 3 பேரும் இல்லை இல்லையா, நைட்டு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 30 வீடுகள் இருக்குல்ல, அந்த வீடுகள் இருந்து யாராவது அந்த ஸ்ட்ரீட் வழியாக நடந்தாவோ தூக்கம் வராமல் அல்லது ரெஸ்ட் ரூமுக்கு போகலாம்னு சொல்லி வெளியே வந்தால் மொட்டை மாடியில் அந்த பெண்ணினுடைய உருவம் நிற்குமாங்க. சில பேர் யாரோ ஒரு பெண்மணி தான் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷிதான்னு சொல்லிட்டு மேலே போய் பார்த்துருக்காங்க. அங்கே போய் பார்க்கும்போது அது இருக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் நள்ளிரவு நேரத்தில் அங்கே ஊசலாட்டம் அதிகமாக இருக்குங்க. அதே நேரத்தில் இந்த இந்திக்கார பசங்க அப்புறம் சில வாலிப பசங்களாம் இருப்பாங்க இல்லையா, இரவு ஒரு 8 மணி 9 மணிக்கு அந்த வீட்டு வழியாக போனாங்க அப்படின்னா அங்கே தெருவிளக்கு வெளிச்சம்லாம் இருக்காது, புதிய டெவலப் ஆகக்கூடிய ஏரியா அப்படிங்கிற காரணத்தினால மொட்டை மாடியிலிருந்து மனுஷி மாதிரியாங்க, அதை குறிப்பிட்ட மாதிரி சொல்லணும் அப்படின்னா அந்த யாமினி அப்படிங்கிற பெண் இருக்காங்க இல்லையா, அந்த பெண்ணினுடைய உருவத்தோடத்திலே நின்று தான் கூப்பிடுமாமங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து மேனேஜ்மெண்ட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தகவலாக தெரியுதுங்க. கடைசியாக உச்சகட்டமாக என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த கண்ணன் வந்து ஒரு 3 வாரம் 4 வாரம் கழிச்சுங்க, ஞாயிற்றுக்கிழமைங்க சாயந்தரம் நைட்டு நேரம்னு வச்சுக்கலாம், யாமினியினுடைய அப்பா சிக்கன்லாம் எடுத்து முடிச்சு சாயந்தரம் ஒரு 7 மணி 8 மணி தோராயமாக சமைச்சிட்டு வெளியே உட்காந்துருந்துருக்காங்க. அப்போது அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் இந்த யாமினி அப்படிங்கிற பெண் அந்த சிக்கன் குழம்பு இருக்கு இல்லையா, அதை அப்படியே சூட்டோட பிடிச்சிக்கிட்டு நேராக இவங்க தங்கியிருக்கக்கூடிய வீட்டுக்கு தன்னை எரியாமல் அன்கான்சியஸாக வந்திருக்காங்க. வந்தவங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சவங்க தாங்க. வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு அத்தனை சிக்கன் பீஸையும் எடுத்து ஒன்று விடாமல் சாப்பிட்டுருக்காங்க. சாப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஃபேன்ல இல்லைன்னு சொல்லலையா, இருந்தாலும் கூட ஃபேன் மாற்றுவதற்கு ஒரு ஊக்கு மாதிரி போட்டிருப்பாங்க இரும்பில், அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணினுடைய சால் இருந்திருக்கு, அதை எடுத்து போட்டு தூக்கில் தொங்க பார்த்துருக்காங்க. ஆனால் நல்ல நேரம் அப்படி சொல்லலாங்க, அந்த யாமினியினுடைய அம்மா அப்பா வீட்டுக்குள்ளேயே அந்த பாத்திரத்தை வேற கிளம்பி சொல்லிட்டு அங்கேயும் சுற்றி கேட்கும்போது அங்கே ஒரு 5 வயது 6 வயது பையன் விளையாண்டு இருந்த பையன் அந்த அக்கா அந்த வீட்டுக்குள்ளே போச்சுன்னு சொல்லியிருக்காருங்க. உடனே வேக வேகமாக எல்லாரும் ஓடி போய் உள்ளே பார்த்தா அடுத்த செகண்டே அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன் மாட்டிக்கூடிய ஊக்கில் சாலை போட்டு தூக்கு மாட்டி தொங்கிட்டு இருக்காங்க. ஆனால் உயிரை காப்பாற்றிட்டாங்க. பிடிச்சி இறங்கி கீழே கொண்டு வரும்போது ஆவேசமாக ஆடுதுங்க அந்த பெண்ணினுடைய உருவம். அது மட்டும் இல்லாமல் கழுத்தை பிடிச்சி இழுத்தா எப்படி ஒரு வித்தியாசமான குரலில் பேசுவாங்க, அதெல்லாம் இல்லாமல் தூய ஒரு குரலுங்க. அந்த குரல் வந்து யாமினியினுடைய குரல் இல்லாமல் ஒரு இளம் வயது பெண்மணியினுடைய குரல் எப்படி இருக்குமோ அது மாதிரி முற்றிலும் வேறுபட்ட ஒரு குரல் அந்த பெண்மணி பேசியிருக்காங்க. அதே நேரத்தில் இந்த இடத்த யாருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், எத்தனை பேர் வந்தாலும் இங்கே நான் பழி வாங்குவேன், இங்கே ஏற்கனவே இருந்த அந்த 2 பேர்த்த எப்படி கொன்ன அப்படி சொல்லிட்டு ஒன்று விடாமல் டோட்டலாக சொல்லி முடிச்சுச்சுங்க. இதை கேட்ட பிறகு தான் அந்த மேனேஜ்மெண்ட் ஓனர் அப்புறம் மேனேஜர் எல்லாத்துக்கும் தெரிய வந்திருக்குங்க. கடைசியாக இந்த நிர்வாகம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா யாமினியுடைய அப்பா அம்மாவை கூப்பிட்டு ஒரு பெருந்தொகையை கொடுத்துருக்காங்க. இங்கே இருந்தீங்க அப்படின்னா அந்த 2 பசங்களுக்கு நடந்த மாதிரியே உங்கள் பொண்ணுக்கு நடக்க வாய்ப்பு இருக்குது, நீங்கள் கிளம்பி போயிருங்க, பணம் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படி சொல்லி சொன்ன காரணத்தினால யாமினியுடைய குடும்பம் சொந்த ஊரான விருதுநகருக்கே போயிட்டாங்க. விருதுநகருக்கு போய் அங்கே பேய் ஓட்டக்கூடிய ஒரு கோயிலை வச்சு பேய் ஓட்டியிருக்காங்க. ஆனால் அங்கே போய் ஓட்டியும் கூட யாமினிக்கு எந்தவித பொசஸும் ஆகலைங்க. இந்த மோகினியுடைய எல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் தான் இருக்குது, தூரமாக போயிட்டு அப்படின்னா வராதாட்டு இருக்குது. ஸோ அந்த காரணத்தினால யாமினிக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சொந்த ஊர்லேயே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதற்கு பிறகு அந்த ரியல் எஸ்டேட் நிர்வாகத்துக்கு ஒரு பெரிய டாஸ்க் ஒன்று இருந்துச்சுங்க. அந்த யாமினி அப்படிங்கிற பெண்ணினுடைய உடம்புல இறங்கி அந்த மோகினி எல்லா விஷயத்தையும் சொல்லிச்சு இல்லையா, இது எல்லாமே அந்த 30 குடும்பங்கள் இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தாங்க. பயந்து போய் நாங்கள் இங்கே இருக்க மாட்டோம், எங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு பிறகு அந்த நிர்வாகம் ஒரு பெரிய மாந்திரிகவாதியை கூட்டு வந்து ரிச்சுவல் பண்ணியிருக்காங்க. அந்த ரிச்சுவலில் கடைசியாக அந்த நிர்வாகத்துக்கு அந்த மாந்திரிகவாதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த இடம் அந்த பெண்ணினோட இடம், இதை வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காவது நீங்கள் விட்டு கொடுத்தாவோ சொந்த கொண்டாட பார்த்தீங்கன்னா அந்த உயிர் போயிடும். அதற்கு பதிலாக இந்த 100 வீடுகள் இருக்கு இல்லையா, இந்த 100 வீடுகளுக்கும் இந்த இடத்துல ஒரு கோவில் மாதிரி அமைச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஆன்மானால தாக்கு பிடிக்க முடியாது, எப்படியும் இந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாந்திரிகவாதி ஒரு ஐடியா கொடுத்துருக்காருங்க. அதை நிறைவேற்றும் வகையில் கடைசியாக என்ன சாமி வைக்கலாம்னு சொல்லி கேட்கும்போது கன்னிமார் சாமியை வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஆன்மா இங்கே வர முடியாது அப்படின்னு சொல்லி சொன்ன காரணத்தினால அந்த வீட்டையே தரைமட்டமாக்கி இடிச்சு அங்கே வந்து கன்னிமார் கோவிலை சின்னதாக கட்டி விட்டாங்க. அதற்கு கும்பாபிஷேகம் எல்லாமே அந்த மேனேஜ்மெண்ட் நிர்வாகமே பண்ணிச்சுங்க. அதற்கு பிறகு அந்த மேனேஜ்மெண்ட் நினச்ச மாதிரியே அந்த ஆன்மாவுடைய தாக்குதல் அங்கே எதுவுமே நடக்கலைங்க. 2 மாதம் 3 மாத காலத்தில் அந்த கோயிலில் கட்டி முடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஏன்னா கண்ணன் அந்த இடத்த விட்டு போய் 3 மாதம் தான் ஆச்சு, அதுக்குள்ளே கோவில் கட்ட முடியுமா அப்படின்னா பெரிய சிறப்பாலாம் கட்டலிங்க.
அந்த வீட்டை மட்டும் ஜேசிபி வச்சு தரைமட்டமாக்கி இப்போதைக்கு தற்போதைய கன்னிமார் கோவிலாக சின்னதாக கும்பாபிஷேகம் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஃபியூச்சரில் வந்து நல்லா பெருசாக பண்ணிடலாம்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அந்த 30 குடும்பங்களுக்கும் ஆறுதல் படுத்தியிருக்காங்க இந்த ரியல் எஸ்டேட் நிர்வாகம். அதற்கடுத்து அந்த மோகினி பிசாசு அந்த இடத்தை தனக்கு எதுக்கு சொந்தம் கொண்டாடுது, அங்கே என்னதான் நடந்துச்சு சொல்லிட்டு கண்ணன் எதிர் கேள்வி கேட்கும்போது அதற்கும் பதில் சொல்லியிருக்காருங்க அந்த நிர்வாகத்தினுடைய மேனேஜர். கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு முன்னாடிங்க, எந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லி தெரியல, எங்கேயோ 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஊரை சேர்ந்த ஒரு பெண்ணும் காதலனும் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்போது வந்து ஃபுல்லாகவே காட்டுப்பகுதியாக தான் இருந்திருக்கு. அந்த காட்டுப்பகுதிக்கு வந்து தனிமையாக இருந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வரும்போது அந்த பெண்ணுக்கே தெரியாமல் அந்த காதலன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நெருங்கிய நண்பர்கள் 2 பேருங்க, மொத்தம் 3 பேரும் சேர்ந்து அந்த பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா சீரழிக்க பார்த்துருக்காங்க. உன்னை நம்பி தானே வந்து அப்படி சொல்லிட்டு அந்த பெண் தன்னுடைய காதலன்ட்டு கெஞ்சும் போது, நான் உன்னை காதலிக்கவே இல்லை, என் நண்பர்களோடு நீ சேர்ந்து இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை வலுக்கட்டாயப்படுத்தி அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா 3 பேரும் சேர்ந்து சித்திரவதை பண்ணி கொண்டிருக்காங்க. கொன்னது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த வீடு கட்டி 75% வீடு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தாங்க புதைச்சிருக்காங்க. அது ஃபுல்லாக காட்டுப்பகுதியாகி இந்த இன்சிடென்ட் நடந்த காரணத்தினால அதற்கு பிறகு விலக்கி வாங்கின இந்த ரியல் எஸ்டேட் குரூப்புக்கு அது தெரியலிங்க. கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா அந்த வீட்டினுடைய ஹால் மற்றும் வாசப்படிக்கு நடுவில் தான் அந்த பெண்ணினுடைய சமாதி இருக்குது அப்படி சொல்லிட்டு அந்த பெண்ணினுடைய உடம்பு இருக்கிறது போதே எல்லாத்தையும் சொல்லியிருக்குங்க. அதற்கடுத்து தான் கடைசியாக அந்த மாந்திரிகவாதியினுடைய உத்தரவின் பேரில் அந்த கன்னிமாரனுடைய சாமி கோயிலை வச்சு எல்லா பிரச்சனையும் தீர்த்து விட்டுருக்காங்க. இந்த எல்லா விஷயங்களையும் கேட்டு கண்ணனுக்கு பயம் இருந்தாலும் கூட என்னுடைய நண்பர்களை இழந்துட்டேனே அப்படி சொல்லிட்டு அந்த மேனேஜரை கட்டி பிடிச்சி அழுதுருக்காருங்க. அதற்கடுத்து அவங்க அங்கே சொல்லிட்டு கிளம்பியிருக்காங்க. கண்ணனுக்கும் ஒரு தொகை கொடுத்துருந்துருக்காங்க, அதை வாங்கிட்டாரு. ஸோ இந்த சம்பவம் 2022ஆம் காலகட்டத்தில் நடந்தது பிரதர். புதிதாக ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கே நடந்த பிரச்சனை தான் பிரதர் இது. ரொம்ப வருடமாக உங்களுடைய சேனலை நான் ஃபாலோ பண்ணுறேன், இதை சொல்லலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். சரி சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் சொல்லி முடிச்சேன் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்தை அப்படியே நம்மளுக்கு ஷேர் பண்ணாருங்க. இந்த சம்பவத்தை என்ன பண்ண கண்ணன் அப்படிங்கிற இந்த நபருக்கு நம்ம ஒரு நன்றி சொல்லிட்டு இன்றைய காணொலியை இதோடு முடிச்சுக்கலாங்க. இன்றைய காணொலி பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படி சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க, அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.